காரக்குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 1 டம்ளர், அரிசி எடுத்த அதே டம்ளர் அளவில் ஒரு 1/2 டம்ளர் உளுந்து, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம். இது அடுத்த நாள் காலையில ஊத்துறதுக்கு மாவு ரெடி ஆயிடும். தாளிப்புக்கு கடுகு சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கணும். கேரட் துருவினது, நம்ம மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டா சேர்த்துக்கலாம். வதக்கின வெங்காயம் ஆடிச்சு மாவுல சேர்த்துக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். பணியாரக்கல்ல எண்ணெய் ஊத்திட்டு ஒவ்வொன்றா ஊத்தி எடுத்துடலாம். சிம்மிலே வச்சு வேக வைங்க, இல்லைன்னா அடியில கறிக்கிடும். பணியாரம் வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.